நாங்க கஷ்டமா இருக்கோம். எந்த தங்கத்தை வாங்க போறோம்? என்ன செய்ய போறோம்? கடைக்கு போறோமா? அந்த ஒரு பவுன் நகை வாங்குறதுக்கே நிறைய சிரமங்கள் பட வேண்டியதா இருக்கு. தங்கத்தினுடைய ரேட்டு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. ஏறிக்கிட்டு 1,00,000 தங்கம் விக்குது. தங்கம் விலை ரொம்ப அதிகமா போயிடுச்சு. 1,00,000க்கு மேல ஒரு பவுன் வந்திருக்கு. இதனால நாங்க ஏழை மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறோம். ஒரு பவுன் நகை வாங்குறதே இப்போ ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அந்த ஒரு பவுன் நகை வாங்குறதுக்கே நிறைய சிரமங்கள் பட வேண்டியதா இருக்கு. எங்க பசங்களுக்கு எனக்கு இப்போ 3 பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாருமே ஓரளவுக்கு திருமண வயசுல இருக்காங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு பார்த்தா எங்களால ஒரு பவுன் நகை கூட இல்லை 3 பேருக்கு சேர்த்து மொத்தமா. வாங்கணும்னு நினைச்சாலும் அதோட ரேட்டெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மலைப்பா இருக்கு. வருங்காலத்துல எப்படி இவங்களுக்கெல்லாம் நாங்க ஒரு மினிமம் இப்போ உள்ள காலத்துல ஒரு 10 பவுன் நகையாவது பெண் பிள்ளைகளுக்கு போட்டு அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஆனா அதோட ரேட்டை பார்த்தோம்னா ஒரு 10 பவுன் கூட எங்களால சேர்க்க முடியுமாங்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு. எல்லாரும் ஏன் இந்த எல்லாருமே இந்த தங்கத்து மேலேயே குறிப்பா இருக்காங்க. பெண்களுக்குன்னு மட்டும் இல்லை, ஆண்கள் எல்லாருமே அந்த தங்கத்தை வாங்கணும், அதை ஒரு சேமிப்பா வச்சுக்கிட்டா பின்னாடி ஏதாவது ஒரு தேவைக்காக அடமானம் வச்சுக்கலாம், அது ஒரு வேல்யூபிளா இருக்குன்னு நினைக்கிறனால எல்லாரும் நிறைய எவ்வளவுதான் ரேட்டு கூட போனாலும் அதை வாங்குறதெல்லாம் ஆர்வம் கட்டாங்க ஒழிய தங்க விற்பனை குறையவே மாட்டேங்குது. இது இதோட பின் விளைவுகள் எப்படி போகுங்கிறது எங்களுக்கு தெரியல. இனி வர்ற காலங்கள்ல மக்கள் திருமணங்கள்ல நகையை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற கூடாது. அது ஒரு 10 பவுனுங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமான அது ரொம்ப ரொம்ப கம்மியான இது. தங்கங்கிறது கூட திருமணங்கள்ல பொதுவா அவாய்ட் பண்ணிட்டு வேற மாதிரி கூட கொடுக்கலாம். அந்த தங்கத்துக்கு பண்ற பொருள் செலவுகளை அந்த மணமக்களுக்கு தர்ற மாதிரி வேற ஏதாவது கூட முதலீடா பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா தங்கத்தால பெண்ணை பெற்றவங்க பாதிக்கப்படுறது குறையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. 1,00,000 தங்கம் விக்குது. நாங்கன்னா 9,000 வாங்கினேன், 20 ரூபாவே கட்டி கொடுத்துட்டேன், 17 ரூபாவே எடுத்து. இப்போனா நகை எடுக்க முடியாது. இந்த அப்போ எடுத்த தோடு தான் போட்டிருக்கீங்க. களத்தில் 15 வருஷமும் கலத்தாம இருக்கு இந்த தோடு. அழுக்கு கூட எடுக்கல. இந்த ஒத்தப்பாவே 1,50,000 மாம்லடா. என் மகன் எடுத்துட்டுக்கா ஒரு செயின் 1,50,000. அப்படி போட்டு எடுக்க முடியுமாடா மகனே? இருக்கிறத காப்பாத்திக்கிட்டு உக்காந்துக்கோ. உழைக்கிறேன், கஞ்சியை குடிக்கிறேன், பையனுக்கு கஞ்சியை கட்டி விடுறாங்க, பழைய தோற அள்ளி செஞ்சுட்டு உட்காந்து. தங்கத்தினுடைய ரேட்டு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. ஏறிக்கிட்டே இருக்கும்போது இனிமே போகிற காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. அந்த லெவலுக்கு போட்டிருக்கு. அதே டயத்தில் வெள்ளி ஒரே நாளில் 22,000 ரூபா ஏறி இருக்கு ரேட்டு நேற்று டேட்டில். இந்த இப்படியே போயிட்டே இருந்தால் எப்படி பொம்பளை பிள்ளை வச்சுக்கிறவங்கலாம் எப்படி இதை பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணுறதெல்லாம் கல்யாணம் காட்சி பண்ணுறது எப்படி பண்ண முடியும்? இன்னைக்கு 18 கேரட்டுக்கு போனீங்கன்னா 18 கேரட்டு கூட அதே மதிப்பில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு தான் மதிப்பு கிடைக்கும். இன்னைக்கு 18 கேரட் தங்கமாக நினைக்கிறது கிடையாது. 22 கேரட் தான் தங்கமாக நினைக்கிறாங்க. 22 விட்டால் 24 தான் தங்கமாக நினைக்கிறாங்க. அதிகம் முதலீடு பண்ணுறதுனால தங்கத்தினுடைய ரேட்டை ஏறிக்கிட்டே போகுது. செல்வாக்கு உள்ளவங்க வாங்கி சேமிச்சுக்கிறாங்க. செல்வாக்கு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? செல்வாக்கு இல்லாத சூழ்நிலை இருக்கிறவங்க அன்றாட கட்சிக்கு ரொம்ப சிரமமான உடைய நிலைமை இருக்கும். இதை வாட் வரி குறைக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வாட் வரி குறைக்கணும். குறைச்சிங்கன்னா ஏதாவது ஒரு 5,000 6,000 ரூபா குறைகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். தங்கத்தை உள்ள இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் இருக்கணும். நிபந்தனை கட்டுப்பாட்டில் இருக்கிற போது தங்க ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. நாங்க அதனால நம்மளை போட்டு உட்காந்துருக்கோம். ஒரு 10 ரூபா துட்டு சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சோறு திங்க முடியாம கூட 10 ரூபாய்க்கு ஈரச்சில ஏறி கழிஞ்சு உட்காந்துருக்கோம். வாங்குவேன். இன்னைக்கு தங்கம் 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா தங்கம் விற்குது. அன்னைக்கு 10,000 விற்றுச்சு, 2,000 விற்றுச்சு, 3,000 விற்றுச்சு வாங்கணும். இன்னைக்கு எந்த தங்கத்துக்கு போக? இன்னைக்கு காதில் பித்தாளை ஓலை போட முடியாது. நாங்கள் கடைக்கிட்ட போக முடியுமா? போக முடியாது. அப்புறம் பணக்காரவங்க தான் போவாங்க, கோடீஸ்வரன் போவாங்க. நம்ம இல்லாதவங்க கிட்ட கூட போக முடியாது. எடுத்து போவ ஒரு சீல் எடுக்க முடியுது. அன்னைக்கு ஒரு சீல் என்ன விளைச்சிடுவாங்க? ஒரு கடைக்கு போனால்
இப்போ நம்ம தாயம்பளையும் கடையில் போய் நின்றா ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குற டீ இன்னைக்கு 30 ரூபாய்க்கு போடுறாங்க. ஒரு வடை 30 ரூபா 15 ரூபா. 2 பேர்த்துக்கு எவ்வளோ ஆச்சு? 2 பேர் நின்றா நமக்கு 100 ரூபாச்சா? நம்ம என்ன சம்பாதிக்கிறோம்? விலைவாசி கூட போட்டு வாங்கியிருக்கோம். இங்கே வந்து பேசினா என்ன இப்படி பேசுகிற அப்படி பேசுகிற நீ என்ன இப்படி விற்கிற அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம எடுத்து விற்கிற விலைவாசியெல்லாம் மக்கள் தெரியாமையா இருக்கு? தெரியாமல் இருக்கா? விற்கிறதெல்லாம் தெரியுமில்ல. சாப்பிடாம இருக்குமா? சாப்பிட்றோம்ல. சூழல்னால அந்த காலத்தில் குடிச்சிட்டு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் அதை கூட வழி இல்லாமல் வச்சுருக்காரு. நம்ம எழுந்து பிழைக்க போகிறோம்.